ஹலோ மக்களே, சக்கமோட்டோ டேஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்க்குள்ள போறோம். இந்த சீரீஸ் எதை பத்தி உள்ளதுன்னா ஒரு கேங்ஸ்டர் பத்தி உள்ளது. அந்த கேங்ஸ்டர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த காலங்கள் எப்படி போகுது பத்தி அந்த சீரீஸே போக போகுது. சரி, இப்போ எபிசோட் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ டாரோ சக்கமோட்டோவை தான் காட்டுறாங்க. தலைவன் வேற லெவலா நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு மிஷின்ல இருப்பான் பொழுது எடுத்தோன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அவன் சோலோஸா வந்திருக்கான். அங்க ஏகப்பட்ட கேங்ஸ்டர் இருக்காங்க. அவன் ஒரு ஸ்வாடையும் ஒரு கண்ணையும் தூக்கிட்டு வரான். அவன் டேவனை சுட்டு தள்ளனா சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கண்ணில் படுத ஒருத்தன் விட மாட்டேங்கான். எல்லாத்தையும் வெட்டி வீசி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். சாவுடான்னு சொல்லிட்டு துரத்திட்டு வராங்க. எல்லாத்தையும் கயரை கட்டிலாம் இழுத்து தூக்குதான். கண்ணு பக்கத்துல எவனே விட மாட்டேங்கான். கண்ணை வச்சுலாம் சுட்டு தள்ளுறாங்க. ஆனா அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே வரான். எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான் சக்கமோட்டோ. டேய், ஒழுங்கு மரியாதை வெளியே வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஒரே ஒரு கிரேட்டஸ்ட் கேங்ஸ்டர் இருந்தான்டா. அவனோட பேரு டாரோ சக்கமோட்டோன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கண்ணை வச்சு சுடுறான். அவனை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அவனை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த வேலைக்குள்ள வந்தவளு அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஷன்லாம் முடிச்சுட்டு கட் பண்ணி ஒரு கிராசரி ஷாப்புக்கு போறான். என்னன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணுட்ட வந்து பில் பே பண்ண போறான். ஹவ்வாரின்னு தான் சொல்றான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரிட்டையர்ட் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் சக்கமோட்டோ ஆளே சேஞ்ச் ஆயிட்டான். நல்ல சப்பியா பப்ளி மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அந்த வேலையை விட்டு அவன் 5 வருஷம் ஆச்சு. அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. நிம்மதியா அவன் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்போ. அதுக்கப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. ஒரு ஷாப்புக்கு வெளியே இருக்கான். அது சக்கமோட்டோட ஷாப்பு தான். சக்கமோட்டோ ஒரு வழியை உங்களை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாசல் நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைக்குள்ள ஒரு பையன் வரான். என்னன்னு பார்த்தா குடும்பமாவே கடையில தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வரான். நான் மார்க் பண்ணிட்டேன், அதை சுட போறேன்னு சொல்லிட்டு ஏரோ எல்லாம் வச்சு விளாண்டுகிட்டு இருக்கான். நான் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி சுட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு ஏரோ வச்சு அடிக்கிறான். ஆனா அந்த ஏரோ எடுக்கிறதுக்குள்ள உள்ள இருக்க பாட்டிலாம் வந்து ஒருத்த மேல சிந்திருச்சு. டே புடியா, என் ஃபேண்டை எதுக்கிட்டா வந்து இங்க் ஆக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் காலையும் ஃபேண்ட்ல வச்சுட்டான். பார்த்தா அதுக்கு அவர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ செத்தடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர சின்ன பையனை. அதுக்குள்ள சக்கமோட்டோ அடிச்சு கையை லாக் பண்றாரு. ஆனா கத்தியால குத்தலான்னு பாக்குறாரு. ஆனா யோசிச்சுதான் பாக்குறாரு. அவனை ஒண்ணுமே செய்யாம அவர் மட்டும் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நீங்க பண்ணது உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஒரு பால் பாயிண்ட் பண்ண அவன் கழுத்துல குத்துற மாதிரி பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா வெளியே இருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டோம்ல, அவன் கடைக்குள்ள வந்து உட்காந்துருக்கான். நீங்க திங்க் பண்றத நான் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க தானே மிஸ்டர் சக்கமோட்டோ? நான் தான் ஷின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சக்கமோட்டோ அவனே அடிக்கிற மாதிரி யோசிக்கிறாரு. என்னெல்லாம் ஒன்னும் அடிக்காதீங்க, என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு ஷின் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எனக்கு புரியும் சொல்றான். அதுக்கப்புறம் கடை விட்டு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட அது ரூமர் நினைச்சா அது உண்மைதான் போலுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு உங்க டேலண்ட வேஸ்ட் பண்றீங்க? திரும்பி முதல்ல உள்ள வாங்க, ஹிட்மனா மாறுங்கன்னு சொல்றான். நீங்க இப்ப ஃபேட்மனா ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது, லெஜெண்டரி அசசின் நீங்க வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சீன். பார்த்தா இவன் யாருன்னே தெரியல, அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பாட்டுக்கு உட்காந்து ராமன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சிகரெட் அடிக்கலான்னு போறான். அதுக்குள்ள கத்தி வச்சு வெட்டி வீசிட்டாரு. கண்ணி மிக்கிறதுல கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. டே நோ ஸ்மோக்கிங் போட்டுன்னு சொல்லிட்டு கையை கட்டுறாரு. இவ்வளவு ஃபாஸ்டான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஷீன். அதுக்குள்ள ரோட் கிராஸ் பண்ண ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். சக்கமோட்டோ உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. ஹெல்ப்பா? இவர் அப்படின்னா ஹெல்ப் பண்ண போறாரு. இவன் கதையை முடிக்க போறாருன்னு சொல்லிட்டு பார்த்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. இங்க மரம் ஃபுல்லா ஏகப்பட்ட வளர்ந்துருக்கு, இதெல்லாம் வெட்டுங்கன்னு சொல்றான். சொன்னோன்னே சக்கமோட்டோ அவங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாரு சக்கமோட்டோ. அதுக்கப்புறம் ஒரு பசங்க சொல்றாங்க எனக்கு இந்த பால் 2 வேணும்னு சொல்றாங்க. பாலை பிச்சு 2 ஆக்கி கொடுக்குறாரு. என்னதான் நினைக்கிறீங்க, இந்த ஊருக்கு வந்து நீங்க வேலை பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஷின் கேட்டுக்கிட்டு இருக்கான். சக்கமோட்டோ உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா இப்ப நீங்க பெருசா குண்டா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கிறதுல பின்னாடி இருக்க பையன் ஏற வச்சு தலையில ஒரு போடு போடுறான். பார்த்தா சக்கமோட்டோ பார்த்துட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். 5 வருஷத்துல இப்படியா ஒருத்தர் மாறுவாரு நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு ஷின் அவன் காருக்குள்ள உட்காந்துருக்கான். ஆனா என்னதான் ஃபேட்டா இருந்தாலும் ஆளு வேற லெவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவரோட வேலை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷின்னோட பாஸ் அடிக்கிறாரு. டேய் நீ அவனை கன்வின்ஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அவன் என் பேச்ச கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷின். அவன் பேச்ச கேட்கல, அவன் உயிரோட விட்டு வந்தான்னு சொல்லி கேட்கறான். அவரை எதுக்கு கொண்டுகிட்டு அவரை விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஷின் சொல்றான். டே ரூல்ஸை பத்தி உனக்கு தெரியாதா? எவன் ஒருத்தன் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போறான் அவனை கொல்லுதாண்ட நம்ம ரூல்ஸ், அது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் பாஸ் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஷின் போனே கட் பண்ணிட்டான். என்னடா இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்மளுக்கு ஒரு வழி இல்ல, இவரை நம்ம தான் கொல்லணும்னு சொல்லிட்டு ஷின் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் யோசிக்கிறேன் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 நாள் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா சக்கமோட்டோ கூட தான் வேலையை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இப்ப நான் பண்ணலனா அதுக்கு பதில் இன்னொருத்தன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நானே வர போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் வேற விடியுது. சின்ன அப்படியே கிராஸ் பண்றது கடையில வரான். டே பையா நேத்திக்கு வந்து அவன் தானே நீன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கான். ஏலியன் பூ வேணுமான்னு சொல்லிட்டு கையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பிளே டைம் ஓவர்னு சொல்லிட்டு கண்ணை பின்னாடி காட்டாம உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான் ஷின். ஆனா உள்ள என்னன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்து சக்கமோட்டோ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் சக்கமோட்டோ, இந்த
இந்த டவுன் விட்டு நான் போக போறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா அவர் பட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கண்ணை வச்சு சுடுறான். ஆனா வாயில இருக்க கேண்டியை துப்புறான். ஒரு பக்கம் சக்க மட்டும் அந்த கேண்டி போய் புல்லட்ல பட்டோன்னு புல்லட் லைட்டா திசை மாறுது. கேண்டியை வச்சு பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். பார்த்தவன் சுடுறதுக்குள்ள அவன் பிளாக் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ள ஒளியிறாருன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இவன் அட்டாக் பண்றதெல்லாம் அசால்ட்டா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே சண்டை போடுறாரு அவன்கிட்ட. சடனா கேண்டியை வச்சு அடி நடிக்கிறாரு. பாஞ்சு அடிக்கலான்னு போறான். சக்க முட்டவே லாக் பண்ணி தூக்குறாரு. அடிச்சு பறக்க விடுறாரு. அவனை அடிச்சு அடியில சின்ன செதறிட்டான். பார்த்தா அவரை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. மயங்கிரவே செஞ்சுட்டான் அவன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சக்க மட்டும் அவன் வீட்லயே அவனை படுக்க வச்சிருக்காரு. டின்னர்ஸ் எல்லாம் ரெடின்னு சொல்றாங்க. அவங்க எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருந்துகிட்டு இருக்காங்க. டேய் நீ முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு வாரா. சக்க மட்டும் ஒய்ஃபு வருது. நான் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டோரோட செகண்ட் ஃப்ளோர், அதான் எங்க வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தா சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லபடியா சாப்பிடுன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னடா நடக்கு, நான் மிஷனுக்கு தானே வந்தேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி சாப்பாடுலாம் பாய்சனா இருக்கும், இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு மிரண்டுட்டான். இப்படி ஒரு சாப்பாடா என் வாழ்க்கையில இப்படி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றான் அவன். இதே தான் வந்து சக்கமோட்டோவும் சொன்னாருன்னு சொல்றான் ஒய்ஃப். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதனாலதான் சக்கமோட்டோ ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இந்த குடும்பத்தையே புடட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, இந்த வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டாரான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அப்படி சோகமா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான் அவன். சக்கமோட்டோவும் வாசல வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் சக்கமோட்டோன்னு ஸ்டார்ட் பண்றான் அவன். ஆனா அவனை ஒண்ணுமே பண்ணல. நீங்க தந்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவன். அதுக்கப்புறம் கையை பின்னாடி கட்டுறாரு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னை திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு சக்கமுட்டை எழுதி இருந்திருக்காரு. நான் மிஸ்டர் சக்கமுட்டைக்கு ஈக்குவலே கிடையாது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அவன் பாஸ்ட் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் ஷின், என்னடா செஞ்சுட்டு வந்த, உன என்ன செய்ய சொன்னா என்ன செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாஸ் கட்டுக்கிட்டு இருக்கான். சக்கமோட்டோ நீ கடைசி வரை கொல்லல அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் கெஞ்சி கேட்கறேன் மிஸ்டர் சக்கமோட்டோ விட்டுருங்க, அவர் வாழட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இவனை பாருங்கடான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் அதுக்குடா நீ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் பாஸ். அவர் வேற மக்களுக்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவரை விட்டுருங்க, அவர் ஹோம் டவுன்ல சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்றான். டேய் நம்ம உலகத்தோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கான், அதனால அவன் சாவணும்னு சொல்றான் பாஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு பதிலா நான் செத்துக்கிட்டு சொல்றான். அவனுக்காண்டி நீ சாக போறன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா என் வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சவரே அவர் தான், அவருக்காண்டி சாகுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் சீன். சரி நீ இந்த புல்லட் உன் தலையில இறக்கினா நான் வந்து சக்கமோட்டோ உயிரோட விடுறேன்னு சொல்றான் பாஸ். டேய் நான் உன் பேச்செல்லாம் கேட்க போறதுன்னு சொல்லிட்டு மூளையில யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்றான். நீ யோசிக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சீன். ஆமா இவன் மைண்ட் ரீட் பண்ணுவோம்ல, அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாஸ். சடனா எல்லாரும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. சக்கமோட்டோ கண்டி இவனும் சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். பார்த்து இவன் சண்டை போட்டுறது வந்து சக்கமோட்டோக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கு. அவர் ஏதோ ஒயர்லெஸ் ரேடியோல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடையில எல்லா செட்டப் தான் வச்சிருக்கான். சாவியை வச்சு திருக்குதான். ஏகப்பட்ட கன்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதுல ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு போறான். அது எலக்ட்ரிக் கன்னு. வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். இங்க என்ன சின்ன வேற லெவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அடிக்கிறான் ஒத்தாலன்ட்டு. இவனும் வீக்லாம் கிடையாது, சக்கமோட்டோக்கு ஈக்குவல் பண்ணல வீக்கா இருந்திருக்கான். ஆனா இவன் வேற லெவலில் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏர் லஞ்சர் வச்சுலாம் லாக் பண்ணி அடிக்கலான்னு பாக்குறாங்க. செதர் தான் இருந்தாலும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஒரு ஆள் அடிக்கிறதுக்காண்டா இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க. டே நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது அவனுக்கு புரிஞ்சிடும்டா, நம்ம மைண்டை ரீட் பண்ணிடுவான். அதனால அவன்கிட்ட பார்த்து தான்டா நீங்க சண்டை போடணும்னு சொல்றான். பார்த்து அவனுக்கு யோசிக்க சக்கமோட்டோவை கண்டி பாஞ்சு சீன் சுட்டுக்கிட்டே இருக்கான். கடைசியில ஒரே ஒரு மேகசின் தான் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணி சுட்டு தரலான்னு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாத்தையும் பாஞ்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவன் காலையே சுட்டுட்டானுங்க. மொத்த பேரு சரௌண்ட் பண்ணிட்டாங்க இவனை. வேற நமக்கு கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு படுத்துட்டானுங்க. பார்த்தா சக்கமோட்டோ பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் சக்கமோட்டோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இவன் எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு அவனை சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்றான். பார்த்தா சக்கமோட்டோ வேற லெவலா வராரு. பப்ளியா இருந்தாலும் கன் ஃபைட் எல்லாம் வேற லெவலா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. பாஞ்சு அடிக்கிறானுங்க. எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா எகிரிட்டு வந்து ரெண்டு பேரும் லாக் பண்ணி இழுத்து அடிக்கிறாரு. பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு சக்கமோட்டோ. கண்ணையே உடச்சு விட்டுறான். அவன் சாவுடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாஞ்சிட்டு வரான். ஆனா எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறான். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல போட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா பிளாக் பண்ணிக்கிட்டு வரான். ரெண்டு கத்தி எடுத்துட்டு 3 பேரும் பம்பரமா சுத்திக்கிட்டு விட்டுறான். சக்கமோட்டோனா வேற லெவல் ஆல்டா, லெஜெண்டரி அசசின். இதான் டாரோ சக்கமோட்டோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சக்கமோட்டோ நீங்க எப்படி நீ கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்றான். பார்த்தா அவன் கன் எடுத்து ஒரு இழுக்கிறான். அவன் கன்லயே பக் பண்ணி வச்சிருக்கான். அவன் நேத்திக்கு நீங்க கன்ல பக் வச்சிட்டீங்க அப்படிதானே, ஆனா நீங்க உண்மையிலே வேற லெவலில் சக்கமோட்டோன்னு சொல்றான். சரி வேலை முடிஞ்சிருச்சு, நான் இந்த டவுன் விட்டு போறேன்னு சொல்றான் ஷின். பார்த்த ஒரு ஆப்பரானத்துக்கு வீசுறான். நாளைல இருந்து என் கடையில வேலை பார்க்கவான்னு சொல்றான். 1 மணி நேரத்துக்கு 800 ரூபா உனக்கு சம்பளம்டா, ஒழுங்குமுறையே நாளைக்கு வந்து வேலைக்கு சேரன்னு சொல்றாரு. பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து அவர்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டான். அவன் பார்த்தா அவனும் அசோசியேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டான். இங்க என்னன்னு பார்த்தா சக்கமோட்டோ சாப்பிட்டு இன்னும் பப்ளி ஆகிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவங்க ஒய்ஃப் கடைக்குள்ள வந்து ஷின் நீ வேலைக்கு சேர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் கடைக்குள்ள பாட்டி ஏதோ தேடிக்கிட்டு இருக்கா. பாட்டி நீங்க டிட்டர்ஜென்ட் தான் தேடுறீங்க இந்தான்னு சொல்றான். ஏன்னா அவங்க மக்களோட மைண்ட்ல உள்ள எதெல்லாம் யோசிக்கிறாங்களோ அதை கண்டுபிடிப்பான். ஷின்க்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஷின் அங்கே வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு பையன் கட்டுக்கிட்டு இருக்கான். டே இதுக்கு முன்னாடியான்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள சக்கமோட்டோ அவன் மூலையில யோசிக்கிறான். அவன் வேலையை பத்தி சொன்ன உனக்கு கொன்றுன்னு சொல்றான். நான் கிளீனரா இருந்தான்டா இதுக்கு முன்னாடின்னு சொல்றான். ஒரு பக்கம் ஷின் பார்த்தா கடையில அப்படி என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல்
பெல் பட்டன் மறந்துடுங்க. See you bye.